பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றிக் கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருந்தாரு. அவர் மேல 9 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. குறிப்பா பார்த்தோம்னா, இரு பிரிவினரிடையே ஜாதி மதம் அந்த பெயரை சொல்லி கலவரத்தை தூண்ட பார்த்தார், கலவரத்தை ஏற்படுத்த முயற்சித்தார் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த வழக்குகள் இருந்ததை பார்க்க முடியுது. கடைசி 2 பிரிவு பெண்களை இழிவுபடுத்தல், பெண்களுடைய கண்ணியத்துக்கு குறைவு ஏற்படும் வகையில் பேசுதல் அப்படிங்கிற பிரிவும் போட்டதை பார்க்க முடியும். இந்த பிரிவுக்கு கைது தேவையா அப்படிங்கிற விஷயத்த பலரும் எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீதிமன்றத்துல போய் நாங்களே விசாரிச்சுட்டு இன்னைக்கே நாங்க ஸ்டேஷன் பெயிலே விடுவிச்சிரும் அப்படின்னு சொல்லி தாவேக அரசே வாதிட்டு இருக்காங்க. அதை ஏத்துக்கிட்ட நீதிபதியும் இன்னைக்கே நீங்க விடுவிச்சிருங்க அப்படின்ற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு. இந்த கைது நடவடிக்கை நீதிமன்றத்துல போய் அங்க வாதிட்டது அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க போல? அவசர கதியில அள்ளி தெளித்த கோலம் போல வழக்கினை பதிவு செய்துவிட்டு இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள் என்றுதான் இதை பார்க்க வேண்டும். ஏற்கனவே திட்டத்தை 3 நாட்களுக்கு முன்பு வகுத்திருக்கிறார்கள். அந்த 7 பிரிவு, மொத்தமாக 9 பிரிவு. பெண்கள் மீதான வன்கொடுமை, பெண்களுக்கு எதிராக பேசுதல் என்பதுதான் புகார். தஞ்சாவூரில் அளிக்கப்பட்ட புகார் என்பது அந்த கூட்டத்தில், ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் அவர் பேசியது பெண்களுக்கு எதிரானது, பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யத்தக்க அளவுக்கான ஒரு குற்றத்தை அவர் செய்திருக்கிறார் என்பதுதான் புகாரினுடைய சாராம்சம். அந்த புகாருக்கு உட்பட்ட பிரிவு என்பது 2 தான். மீதம் இருக்கக்கூடிய 7 பிரிவு என்பது காவிரி உரிமைக்கான போராட்டத்தில் அவர் பேசியதற்காக போடப்பட்டிருக்கிற வழக்கு. இப்ப இந்த 7 பிரிவுகளை ஏற்கனவே அவங்க டிசைன் பண்ணிடுறாங்க. என்னென்ன மாதிரி எல்லாம் அவர் பேசுவாரு அப்படிங்கறத இவங்களே ஒரு முன்முடிவுக்கு வர்றாங்க. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேற்றைக்கு அவர் இனம், மொழி, மதம் குறித்த எந்த விதமான பேச்சுக்களையும் பேசல. ஆனா இவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா, கண்டிப்பா தமிழர்கள் நாங்கள் வஞ்சிக்கப்படுறோம், கர்நாடகாவிலே கன்னடர்கள் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற துணியில பேசினா அந்த மதம், இனம், மொழி இவற்றை வைத்து கலவரம் செய்கிற அந்த பிரிவை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஃப்ரேம் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவதூறு பரப்புதல் அப்படிங்கிற ஒரு பிரிவையும் அங்க பயன்படுத்தி இருக்காங்க. அவர் என்ன அவதூறு பரப்புனா, இவங்க என்ன கெஸ் பண்றாங்கன்னா, இவர் பெங்களூரு போவதற்காக இருந்தாரு, பெங்களூரு போக வேண்டிய விஜய் ஏன் போகல, பேச்சுவார்த்தைக்கு நாங்க போக வேணாம்னு சொன்னோம் இல்லையா, அப்ப டி.கே. சிவகுமார் வர வேணாம்னு சொன்னாரு, எதன் பொருட்டு இப்படி தமிழ்நாடு அரசு இந்த முயற்சியை மேற்கொண்டதுன்னு அவர் நேற்றைக்கு கூட்டத்துல பேசுவார். இவங்களே ஒரு முன்முடிவுக்கு அந்த முன்முடிவின் அடிப்படையில ஒரு 7 பிரிவுகளை பயன்படுத்தலாம்னு 3 நாட்களுக்கு முன்பாக அவங்க டிசைட் பண்றாங்க. அதுல கூடுதலாக அவங்க சேர்த்ததுதான் இப்ப இந்த 2 செக்ஷன். அந்த 9 பிரிவுகள்ல 2 பிரிவு என்பதுதான் பெண்களுக்கு எதிராக பேசியது. மொத்தத்திலேயே இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்றதுக்கு அந்த 2 பிரிவு அவங்க பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதுல ரொம்ப குறிப்பா என்ன அப்படின்னு சொன்னா, நீதிமன்றத்துல நீதிபதிகள் கிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்ன செய்தி, இன்னைக்கு நாங்க அவரை விசாரித்து விட்டு காவல் நிலையத்தினுடைய பெயில்ல நாங்க வெளியில அனுப்பிச்சுவோம், காவல் நிலைய ஜாமீன்ல நாங்க வெளியில அனுப்பிச்சுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க போட்டிருக்கிற வழக்கு இருக்கு இல்லையா, அதுல 2 செக்ஷன் நான் பெயிலபிள் செக்ஷன்ல வருது. அப்ப நான் பெயிலபிள் செக்ஷன்ல கேஸ போட்டுட்டு எப்படி காவல்துறை காவல் நிலையத்தினுடைய அந்த பெயில்ல அனுப்பும் அப்படின்னா, அப்போ ஒரு புரிதல் இல்லாம அவசர கோலத்துல இவங்க இந்த வழக்குகளை பதிவு பண்ணி நாளைக்கு எப்படியாவது அவரை முடக்கிடணும், அவர் சட்டப்பேரவைக்கு வந்துடவே கூடாது, எதிர்கட்சி தலைவர் இல்லாம சட்டப்பேரவையை நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு விஜய் வந்திருக்கிறார். அதற்கு ஏற்ப இந்த வழக்கை சோடித்து இருக்கிறார்கள் என்றுதான் நான் முதலிலே புரிந்து கொள்கிறேன். இதுல ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, எதிர்கட்சி தலைவரை முடக்குவது என்பது ஒரு புறத்துல, வெளியில விஜய் பேசுவது ஒரு பெரிய வசனம். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க சட்டப்பேரவையினுடைய கதவுகளை பூட்டிடுறோம், பூட்டிட்டோம்னா எப்படி எதிர்கட்சிகள் வெளியில போறாங்க அப்படிங்கிறத பாத்துறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நீ முடிஞ்சா பூட்டுன்னு ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணுவார்ல, நீங்க என்ன சொல்றீங்க, நான் உன்னை பூட்டி வச்சிருவேன் வீட்டுலன்னு சொல்றீங்க, அப்படியா, நீங்க பூட்டுங்க நான் பாத்துறேன் அப்படின்னு தானே நான் சொல்ல முடியும். சுயமரியாதை உணர்வு உள்ள எனக்கு அது ஒரு இழுக்கு தானே. அப்ப நான் பூட்டு பாத்துருவோம் அப்படின்னு சொன்னா, பூட்டுறேன்னு சொன்ன உங்களை விட்டுட்டு பூட்டு பாக்குறேன்னு சொன்ன என்ன தூக்கி வழக்குல போடுறது எப்படி இருக்கும்? அப்படிதான் விளாத்திக்குள்ள மார்க்கண்டேயன் எம்எல்ஏவை தூக்கி ஜெயில வச்சாங்க. இவர் சொன்னதுக்கு அவர் சேலஞ்ச் பண்ணாரு, நீங்க முடிஞ்சா செஞ்சு பாருன்னு சொன்னாரு. அப்ப அவருக்கு திமுக மீது ஒரு விதமான அச்சமும் பயமும் எப்போதும் விஜய்க்கு இருந்து கொண்டே இருக்கு. நாளைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்துட்டா இந்த காவிரி விவகாரம் குறித்து நேரடியாக கேள்வி எழுப்பார். ஏன்னா நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் தான்.
புஷியானந்திட்ட 3 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, நீங்க வந்து காவிரி விவகாரம் தொடர்பா என்ன செஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசுன்னு சொல்ல முடியுமான்னு. அவர் நழுவி ஓடுறாரு. நழுவி ஓடுனது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு புதிய விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து இயற்கை விவாதை கழிப்பதற்காக அவசரமா போனாரு, அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் மைக்க நீட்டினாங்க, எப்படி அவர் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. போயிட்டு வந்துட்டு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் புறப்படலாம் இல்லையா? ஏன் அவ்வளவு அவசரமா போகணும்? ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான இஷ்யூவை கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள். அப்ப தொடர்ச்சியாக தாவேகா அரசு இந்த காவிரி விவகாரத்தில் அநீதி இழைத்து விட்டு காவிரி தீரத்தினுடைய விவசாயிகளுடைய வாழ்வை கேள்விக்குறியாக்கிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கு 50 நாட்கள் ஆக போகுது சார். ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் இந்த நொடி பொழுது வரைக்கும் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. ஒரு நாடகத்தை அரங்கேற்றுறாங்க. வேளாண் துறை அமைச்சர் சொல்றாரு பேச்சுவார்த்தைக்காக போக போறாரு முதலமைச்சர்னு சொல்றாரு. மறுநாள் ராஜ்மோகன் வந்து சொல்றாரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, இல்ல அப்படி யார் சொன்னாலும் அதை பொய்ன்னு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ முன்னுக்கு பின் முரணான தகவல்கள், எந்த விதமான முயற்சியும் இல்லை காவிரி நீர் திறப்பு குறித்து. காவிரி விவசாயிகளுடைய கண்ணீர் துடைப்பதற்கு இந்த அரசிடத்தில் எந்த திட்டமும் இல்லை. இதையெல்லாம் நாளைக்கு எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவையில கேள்வி எழுப்பிட்டா சட்டப்பேரவையில் என்ன பதில் சொல்வது என்று தெரியாது. எனவே எதிர்க்கட்சிகளை முடக்கிட்டா, இப்ப உதயநிதி ஸ்டாலின் கைதுன்னு வந்துட்டா உதயநிதி ஸ்டாலின் கைதுக்காக அவங்க பேசுவாங்களே தவிர காவிரி விவகாரத்துக்காக பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு முதலமைச்சரே வந்து இந்த வழக்குகளை எல்லாம் பதிவு செய்வதற்கு ஏற்கனவே வகுத்த திட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதனாலதான் நான் பெயிலபிள்ல கேஸ போட்டுட்டு நீதிமன்றத்துல வந்து நாங்க வந்து காவல் நிலையத்தினுடைய பெயில்ல விட்டுறோம் அப்படின்னு ஒரு தகவலை அரசு தலைமை வழக்கறிஞர் சொல்லி இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு பக்கம் வந்து டைவர்சன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேச்சு எடுத்தாலும், இன்னொரு பக்கம் அவர் பட்ஜெட் கூட்டத்தொடர்லாம் கலந்து கூடாது, அதனாலதான் இந்த கைது நடக்குதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட நம்ம பைட் எடுத்தோம். அதுலயுமே மக்கள் வந்து அந்த கருத்தை தான் வெளிப்படுத்திருந்தாங்க. ஆனா மறுபுறம் பார்க்கும்போது இன்னைக்கே விசாரிச்சுட்டு நாங்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அரசு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்திலே சொல்வது அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு பாக்குறீங்க? அப்போ வெறுமனே வந்து ஒரு கைது, தஞ்சாவூருக்கு கூட்டி போறது, அவர் அலைய வைக்கிறது, அதுதான் வந்து மெயின் டார்கெட்டா இருக்கா? இல்ல சார், அதாவது நீதிமன்றம் குட்டு வைத்ததை விஜய் எதிர்பார்க்கல. நீதிமன்றம் கடிவாளம் போட்டுருச்சு விஜய். விஜயினுடைய கணக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 2 நாட்களுக்கு முன்பே இந்த சதி திட்டத்தை தீட்டி விட்டார்கள். அவர் கூட்டத்துல இப்படி எல்லாம் பேசுவாரு, இந்த செக்ஷன்ல எல்லாம் கேஸ் போட்டலாம் அப்படின்னு ஏற்கனவே அவங்க முன்முடிவோடு தான் இந்த விஷயத்தை அணுகுறாங்க. ஆனா இன்னைக்கு காலையில நீதிமன்றம் என்ன சொன்னுச்சுன்னா, 12 மணி வரைக்கும் கைது செய்யக்கூடாது உதயநிதி ஸ்டாலின் சொல்லிச்சு. அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் நீதிமன்றம் 12 மணி வரைக்கும் கைது செய்யாதீங்கன்னு சொன்னதற்கு பிறகு இவர்கள் ஏன் கைது செய்கிறார்கள்? அவ்வளவு அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? கைது செய்துட்டாங்க. இவங்களுடைய நோக்கமே அவரை ரிமாண்ட் பண்றதுதான். கண்டிப்பா அவரை ரிமாண்ட் பண்ணிடலாம். ரிமாண்ட் பண்ணிட்டு இந்த நான் பெயிலபிள் செக்ஷன் இருக்கிறதுனால அவருக்கு அவ்வளவு ஈஸியா பெயில் கிராண்ட் ஆகாது. அதனால ஒரு 3-4 நாள் அவரை எங்கேயாவது ஒரு மத்திய சிறைச்சாலையில வச்சிடலாம், வேலூர்லயோ திருச்சியிலயோ பாளையங்கோட்டையிலயோ கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்றதுதான் இவங்களுடைய திட்டம். நீதிபதிகள் முன்பு ஆஜர்படுத்தினா நீதிபதிகள் என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா ரிமாண்ட்ல எடுத்து விசாரிக்கணும்னு காவல்துறை அவகாசம் கேட்கும். காவல்துறையினுடைய அவகாசத்தை ஏற்பதாக அறிவிச்சிருவாங்க அப்படின்றது இவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா இன்னைக்கு வழக்கு வேறு பக்கம் போனோம்னா வேற வழி இல்லாம தலைமை வழக்கறிஞர் நாங்க வந்து இன்னைக்கு மாலையே விடுவிச்சிடறோம். ஆக்சுவலா வந்து அந்த நல்ல ஒரு சொல்லாடல் ஒண்ணு உண்டு, ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த கைது நடவடிக்கை சக்சஸ் தான். ஆனா எந்த நோக்கத்துக்காக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதோ அதை இவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். விஜயினுடைய நோக்கமே முழுக்க எதிர்கட்சி தலைவர் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு வரவிடாமல் தடுத்துடணும், குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாளாவது தடுத்துடணும் அப்படின்றது. வேளாண் பட்ஜெட் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் வந்தா அது வேளாண் பட்ஜெட் குறித்தான விவாதத்துல பங்கேற்பதாக இருக்குமே தவிர இந்த காவிரி விவகாரத்தில் பேசுவதாக இருக்காது. அப்படியே பேசினாலும் அதை மடைமாற்றி விடலாம் என்கிற முன்முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். ஆனா இந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் சிக்கலில் சிக்கிவிட்டோம் என்பது அறிந்ததற்கு பிறகு இத்தகைய தகவலை நீதிமன்றத்துல சொல்றாங்க. அதனால்தான் நான் சொன்னேன், கைது நடவடிக்கை என்பது சக்சஸ் தான். ஆனா என்ன நோக்கத்துக்காக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் நீதிமன்றம் தடுத்து நிறுத்தி விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அவதூறு வழக்குகள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மேல நிறைய அவதூறு வழக்குகள் இருக்கிறது. ஆனால் அவதூறு வழக்குகளுக்கு கைது நடவடிக்கை அப்படிங்கிறது இந்த ஆட்சியில் தான் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் வெளிப்படுத்தத்தான் பார்க்க முடியும். குறிப்பா பார்த்தோம்னா அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், விளாத்துக்குறை எம்எல்ஏவான மார்க்கண்டேயன் ஆகட்டும், அவர் நேற்று தான் வெளியே வந்திருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக அவதூறு வழக்குகளுக்கு கைது அப்படிங்கிற நடவடிக்கையை விஜய் அரசு கைது எடுப்பது அவங்களுக்கு என்ன வகையான பலனை கொடுக்கும் அல்லது விளைவை கொடுக்கும்னு பாக்குறீங்க? இல்ல, உண்மையிலேயே பொலிட்டிக்கலா என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு தெரியாம விஜய் அரசு தடுமாறுதுன்னு தான் நான் பாக்குறேன். இந்த அவதூறு வழக்குகள்ல கைது செய்யறது வந்து ஜெயலலிதா பாணி. அது எப்பவுமே ஜெயலலிதாவுக்கு பூமராங்காவே வந்து முடியும். நீங்க வந்து எதிர்தரப்புல இருப்பவர்கள் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்து
அரசுக்கு எதிராக பேசியதாக வழக்கு பதிவு செய்து பழிவாங்குகிற நடவடிக்கையில கைது செய்யறதற்குல்ல, அது ஜெயலலிதா அம்மையாருடைய பாணி. 100% ஜெயலலிதாவுடைய பாணியை தான் பின்பற்றுகிறார் விஜய். ஒரு காட்டாட்சி தருவாரை கட்டவிழ்த்து விடுவார் ஜெயலலிதா. அதே வேலையை தான் இன்றைக்கு இவரும் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த கைது நடவடிக்கையின் மூலமாக எதிர்க்கட்சிகளுக்கு தான் கூடுதல் மைலேஜ். இப்ப இன்னைக்கு நாடு முழுமைக்கும் உதயநிதி ஸ்டாலின் கைது குறித்து பேசுகிறார்கள். ஒருவராவது உதயநிதி ஸ்டாலின் கைதை வரவேற்கிறார்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எல்லாருமே எதிர்க்கிறாங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட என்ன சொல்றாருன்னா, அவர் பேசியிருக்க கூடாது, ஆனா அவரை கைது செய்தது தப்பு, எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்யக்கூடாதுன்றாரு. அன்புமணி ராமதாசும் அதைத்தான் சொல்றாரு, கைது செய்யக்கூடாது, ஏன் கைது செய்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ முழுமையாக திமுகவை எதிர்ப்பவர்கள் கூட இந்த கைது நடவடிக்கையை கண்டிக்கிற அளவுக்கு ஒரு சூழல் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, எப்போதுமே ஒரு கைது என்பது ஒரு இயக்கத்தை முடக்கி விடாது, மாறாக அந்த இயக்கத்தினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அது அணியமாக்குமே தவிர அவர்களுடைய இயக்கத்தை தடை செய்யாதுங்கிறத முதல்ல விஜய் உணரணும். இதன் மூலமாக அம்பலப்பட்டு போயிருப்பது விஜய் தான். உண்மையிலேயே நீங்க அந்த புகார் வாங்குறீங்க, விஜய் உணரலையா இல்ல அட்வான்டேஜா மாறுன்றத விஜய் உணரல அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு பழிவாங்குகிற அந்த உணர்ச்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் தலைவர் என்று அறியப்படுகிற உதயநிதி ஸ்டாலின் மீது இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்குல்ல, அது அவருடைய கண்களை மறைக்குது, அல்லது அது குறித்து அவர் சிந்திக்காம நகர்ந்து போறாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓரளவுக்கு அரசியல் புரிந்திருந்தா இந்த மாதிரியான வேலைகளை செய்ய மாட்டாங்க. நீங்க ஏன் திமுக அரசு ரொம்ப நடுநிலைமையோடு நடந்துக்கும் எப்பவுமே? அதுக்கு காரணம் என்னன்னா, எதிரியை கைது செய்து அவர்களை நசுக்க கூடாதுங்கிற ஒரு ஜனநாயக பண்பு திமுக கிட்ட இருக்கும். அதுதான் திமுகவுடைய அட்வான்டேஜ். நீங்க திமுக ஆட்சியில கண்டமேனிக்கு கண்டபடி பேசுவாங்க, எதிர்கட்சிகளும் கண்ட மாதிரி பேசுவாங்க, பத்திரிகையாளர்கள் அதை விட கூடுதலாக பேசுவாங்க, நடுநிலையாளர்கள்ங்கிற போர்வையில அதை விட கூடுதலாக பேசுவாங்க. அதெல்லாம் திமுக அரசு அப்படியே பார்த்து விட்டு கடந்து போகுமே தவிர யார் மீதும் அடக்குமுறையை ஏவவே ஏவாது. நீங்க இப்போ திமுக மாதிரியான பாணியை பின்பற்ற வேணாம், குறைஞ்சபட்சம் ஜெயலலிதா பாணியை பின்பற்றாமலாவது இருக்கலாம் இல்லையா? ஜெயலலிதா இப்படித்தான் கைது செய்து கெட்டு போவார், அதே போல கெட்டு போகிறார் விஜய் என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்ப திமுகவினுடைய நடவடிக்கை என்பது மிகுந்த நிதானமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள், சாலை மறியல், இந்த மாதிரி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க திமுகவினுடைய தோழர்கள். திமுக தலைவர் இன்னைக்கு ரொம்ப ஜென்டிலா நடந்துகிட்டாரு, எந்த விதமான பதட்டமும் அவரிடத்துல இல்ல. RS பாரதி தலைமை கழகத்துல உட்கார்ந்து அண்ணா அறிவாலயத்துல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பா நடத்தி முடிச்சாரு. சட்ட போராட்டம் என்ன செய்ய முடியுமோ அதை திமுகவினுடைய வழக்கறிஞர் அணி செய்யறாங்க, ரொம்ப நிதானமாக போறாங்க. அவங்க இடத்துல எந்த பதட்டமும் இல்லை. இப்ப பதட்டப்படுறது தாவேக்கா தான். இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லா பக்கத்திலையும் தாவேக்கா நடத்தி இருக்கு. அண்மையில நீட்டுக்காக போராட்டம் நடந்தது இல்லையா? அந்த நீட் போராட்டத்துக்கு ஆதரவாக கூட தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல தாவேக்கா போராட்டம் நடத்தல. அப்ப நீட்டுக்காக போராடாத தாவேக்கா, கர்நாடகம் தண்ணி தர மாட்டேங்குதுன்னு சொல்லி போராடாத தாவேக்கா, இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக உதயநிதி பேசிட்டாருன்னு சொல்லி தமிழ்நாடு முழுமைக்கும் போராடுறாங்க அப்படின்னா, அப்ப அவங்களோட நோக்கம் என்ன? திமுகவை எதிர்ப்பது, திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிறது தான். அது ஒண்ணுதான் அரசியலா? வேற அரசியலே இல்லையா? நீங்க திமுகவை வீழ்த்தி தானே அரியணை ஏறிருக்கீங்க, அப்படிதானே சொல்றீங்க? திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நாங்கள் இந்த அரசு இயந்திரத்தை கையில் எடுத்திருக்கிறோம்னு சொல்றீங்க. பிறகும் ஏன் நீங்க திமுகவை வீழ்த்துவதற்காகவே எல்லா அரசியலும் பண்றீங்க? இந்த அரசை கையில் வைத்துக் கொண்டு செய்ய வேண்டிய அரசியல் என்ன நீங்க செய்யவே இல்லையே. ஆளுங்கட்சி அரசியலை பண்ணாம திமுகவுக்கான எதிர்கட்சி அரசியலை மட்டும் தான் தாவேகா இப்போதும் செய்து கொண்டே இருக்கிறது. இது தாவேகாவுக்கு எந்த விதமான வளர்ச்சியையும் தரப்போவதில்லை. இந்த அரசு திமுகவை பார்த்து அஞ்சி நடுங்குது. திமுகவினுடைய அந்த செயல்பாடுகளை ஏதாவது ஒரு வகையில் முடக்கி விட வேண்டும் என்று நினைக்குது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். திமுக எப்படி கையாளுது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது பண்ணி வேண்டை ஏற்றிய போது அவர் பிரஸ் மீட் கொடுக்கும் போதும், நான் இதோடைய தொடர்ச்சியான விளைவுகளை பாத்துக்கிறேன், எதிர்கொள்றேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் குறிப்பிடுறாரு. இந்த கைது நடவடிக்கை ஒரு காமெடி தான் அப்படிங்கிற விஷயத்துல அவரு பேசுறாரு. அப்போ அந்த அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் ரொம்ப ஜோவியலான ஆள் சார். இயல்பாகவே அவரோடு பழகியவர்களுக்கு தெரியும். அவர் எப்போதுமே ஒரு கலகலப்பாக இருக்கக்கூடிய நபராகத்தான் வெளிப்படுவார். அவரிடத்துல இந்த இறுக்கம், உட்கார்ந்து கொண்டு உடல் மொழியால் பிறரை காயப்படுத்துவது, பேசுகிற போது திமிரோடு பேசுவது, அகங்காரத்தோடு பேசுவது, இதெல்லாம் அவர் இடத்துல கிடையாது. ஒரு காமன் மேன் தனக்கு எப்படி ஒரு ஆட்டிடியூட வச்சுக்கோனா அந்த ஆட்டிடியூட் வச்சிருக்கிற ஒரு நபர் தான் உதயநிதி ஸ்டாலின். இப்ப இந்த கைதை ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்ணி அவர் லெப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நான் காலையில அவர் கைதுங்கிற செய்தி பார்க்கும்போது, ஐயோ உதயநிதி இவருக்கு கிட்ட சிக்கிட்டாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க, உதயநிதி கிட்ட தான் இவங்க சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஏன்னா இந்த கைதின் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அரசியல் ரீதியாக கைது நடவடிக்கை என்பது ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆனதற்கு பிறகு முதல் நடவடிக்கை. அவருடைய அரசியல் வரலாற்றிலேயே இது ஒரு முக்கியமான திருப்பு முனை அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு நாடு முழுமைக்கும் ஒரு எதிர்ப்பு குரல் உதயநிதி ஸ்டாலின் கைதுக்கு எதிராக வந்திருக்கு அப்படின்னா, அப்ப எல்லாராலும் நேசிக்கப்படுகிற இடத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்திருக்கிறார். நீங்க அந்த லேயருக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.
திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் பட்டியலில் உதயநிதி ஸ்டாலின் இடம்பெற்று விட்டார். இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த கைது படலத்தின் மூலமாக அவருக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். அவருக்கு என்ன சங்கடம் இருக்கு? அவர் என்ன காவல் நிலையத்துக்கு போறதுக்கு அச்சப்படுகிற நபரா? இல்ல அப்படியே அச்சப்படுகிற அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறை என்ன இவர் மீது கொடிய சட்டங்களை எல்லாம் பாய்ச்சிருமா? அப்படி ஏதாவது பண்ணிருக்காரா அவரு? இந்த பாருங்க, ஒரு கேள்வியை நீதிபதிகள் கேள்வி எழுப்பினதுக்கே என்ன சொல்லிட்டாங்க? இல்ல சார், நாங்க சாயங்காலம் விட்டுருவோம் சார், சும்மா கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அனுப்ப போறோம் சார் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா? இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, இவங்களால எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது அப்படின்றதெல்லாம் ஒரு துணை முதலமைச்சராக இருந்து இவ்வளவு பெரிய இயக்கத்தை வழிநடத்துகிற இடத்துக்கு வந்திருக்கிற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதனாலதான் அவர் ரொம்ப ஈஸியா டேக் இட் ஈஸியா போயிட்டாரு அப்படின்னு தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இன்னமும் இதுக்கு அடுத்த கட்டமா அவருடைய நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்கு. அவர் ஒன்னும் விஜய் இல்ல, ரொம்ப சீரியஸாவே எப்போதும் வெளிப்படுறதுக்கு. அவர் எப்பவுமே கேரவனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த சைக்கோ மனநிலையில இருக்கக்கூடிய நபர் இல்ல. அவர் எப்போதும் இயல்பாக சிரிக்கக்கூடியவர். அவருடைய சிரிப்பே கள்ளக்கபடம் இல்லாத சிரிப்பு, அவருடைய நடவடிக்கைகளே கள்ளக்கபடம் இல்லாத நடவடிக்கைகள். என்றைக்காவது ஒரு நாள் தன்னை பார்க்க வருகிறவர்களை புறந்தள்ளி விட்டு ஓடுறாரா உதயநிதி ஸ்டாலின்? ஓடுனதே கிடையாது. என்னைக்காவது பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் மறுத்து இருக்கிறாரா? பண்ணதே கிடையாது. என்றைக்காவது பத்திரிகையாளர்கள் தன்னிடத்துல கேள்வி எழுப்ப வந்தால் மைக்க தட்டி விட்டுட்டு போயிருக்காரா? கார் கண்ணாடியை கீழே இறக்காமலே ரோட்ல போயிட்டு இருக்காரா? அப்படிலாம் ஒரு நாளும் இருந்தது இல்ல. 10 பேர் சேர்ந்து நின்று வரவேற்பு கொடுத்தா தன்னுடைய காரை நிப்பாட்டிட்டு, கான்வாயை நிப்பாட்டிட்டு, துணை முதலமைச்சராக இருக்கிற போதே அந்த 10 பேருடைய வரவேற்பை பெற்றுக் கொண்டு செல்கிற தலைவராக வெளிப்பட்டார். அப்ப விஜய்க்கு இந்த சிம்பிளிசிட்டி கிடையாது. இந்த ஈஸி அப்ரோச்ங்கிற இடத்துல இருக்கிறார் இல்லையா, அது கிடையாது. அதனால இவர் மீது ஒரு ஒவ்வாமை அவருக்கு இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. அந்த அடிப்படையில் தான் எப்போதும் எப்படி வெளிப்படுவாரோ, எப்போதும் எப்படி சாதாரணமாக இருப்பாரோ, இன்றைய கைது நடவடிக்கையின் போதும் அவர் சாதாரணமாக இருக்கிறார். அவங்க அப்பா தேன் நிலவு காலத்தையே சிறைச்சாலையில கழிச்சவர். அவங்க தாத்தா அடக்குமுறைகள் மொத்தமாக சந்தித்து வளர்ந்தவர். அந்த வழியில் வந்திருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு விஜய் அரசினுடைய கைது நடவடிக்கை ஒரு அச்ச உணர்வை தந்துருமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ஈஸியா இருக்காரு. இந்த தஞ்சாவூர் போய் சேர்ந்துட்டாருன்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல காவல்துறை அவரை காவல் நிலையத்தினுடைய பெயில்ல வெளியில விடணும். நாளைக்கு காலையில அவர் சட்டப்பேரவையில பங்கேற்பாரு. இப்ப நாளைக்கு எப்படி எதிர்கொள்ள போறாரு விஜய்ன்றதுதான் இருக்கிற வேடிக்கை. நீங்க யாரை சட்டப்பேரவைக்குள் நுழைய விடாமல் தடுத்து விடலாம் என்று நினைத்தீர்களோ, அவர் நீங்கள் வகுத்த வியூகங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு நாளை சட்டப்பேரவைக்கு வருகிறார். அவருடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிற இடத்தில் வந்திருக்கிறீர்கள் என்பதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடி. இதுதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாசிட்டிவான அரசியல் நான் பாக்குறேன். மைலேஜ், அரசியல், சட்ட நுணுக்கங்கள் இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் உதயநிதியை கைது பண்ணி போட்டுட்டாரு அப்படிங்கிற விஷயத்த இப்ப சிவி சத்யராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை கொண்டாடுறாரு. ஒரு அரசியல் ஒரு திரைப்பட காட்சியில நடக்கிற மாதிரியான ஒரு ஹீரோ வில்லன் பழிவாங்கும் கதை போல இதை அணுகுவதை எப்படி பாக்குறீங்க? இதை பலரும் கொண்டாட செய்யறது. அதாவது இந்த கொண்டாட்ட மனநிலை என்பது அரசியல் புரிந்தவர்களால் செய்ய முடியாதது. அரசியல் புரியாதவர்களால் தான் அதை செய்ய முடியும். இதை எப்படி கொண்டாட முடியும் சார்? முதல்ல கேஸே தப்பு சார். பொதுமக்கள் இடத்துல இந்த 9 செக்ஷன் இன்னைக்கு போய் சேர்ந்துருச்சு. எஃப்ஐஆர் காப்பி சமூக வலைதளங்கள்ல சுத்தி வருது. இன்னைக்கு நான் கூட என்னுடைய முகநூல்ல ஒரு இடுக்கை எழுதியிருந்தேன். 7 பிரிவு சம்பந்தம் இல்லாத பிரிவு, இதை மடைமாற்றுவதற்கு தான் இந்த வேலையை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பலரும் என்ன தொடர்பு கொண்டு அந்த பிரிவுகள் குறித்து கேட்டுட்டே இருந்தாங்க. நான் காலையில இருந்து நிறைய நேர்காணல், இன்னைக்கு 9வது நேர்காணல் உங்க இடத்துல நான் உட்கார்ந்து 8 நேர்காணல்களில் பேசி விட்டு வந்திருக்கேன் நான். அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கைது நடவடிக்கை தவறுன்றதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கு. விஜய்க்கு ஆதரவானவர்கள், விஜய்க்கு யார் இஷ்டப்பட்டவர்களோ அவர்கள் கொண்டாடுறாருங்கிறதுக்காக பொது மனநிலையாக அது மாறாது. விஜய் என்ன பெரிய ஹீரோ? இப்ப விஜய் தான் வில்லனா இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் தான் உண்மையிலேயே ஹீரோவா இருக்காரு. சார், யார் ஒருவரை நீங்கள் அடக்க நினைக்கிறீர்களோ அவர் திமிரி எழுகிற போது, அவர் அந்த அடக்குமுறைக்கு ஆட்படாத போது அவர் தான் சார் ரியல் ஹீரோ. நீங்க விஜய் நிலைமையை யோசிச்சு பாருங்க. கரூர் விவகாரத்துல விஜயை கைது பண்ணிருந்தா விஜய் என்ன இருப்பாரு? அன்னைக்கே கட்சியை கழிச்சிட்டு ஓடி போயிருப்பாரு. ஆனா இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஒரு மோசமான அழுத்தத்தை கொடுத்து காலையிலேயே போய் அவரை கைது செஞ்சீங்க. அவர் ரொம்ப கேஷுவலா போறாரு. விஜயை கைது செய்தா அப்படி கேஷுவலா இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அவர் இயல்பாகவே கேஷுவலா இருக்க மாட்டாரு. கைது செய்தா எப்படி கேஷுவலா இருப்பாரு? அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, ரியல் ஹீரோ உதயநிதி ஸ்டாலின் தான். இவர் சினிமாவுக்கு தான் ஹீரோவை தவிர ரியல் லைஃப்ல இவர் ஜீரோ. இவரால அவருடைய மனைவியே பார்த்துக்க முடியாது, அவருடைய அப்பாவோடு இணக்கமாக இருக்க முடியாது, அவங்க அம்மாவோடு இவரால இணக்கமாக இருக்க முடியாது, பிள்ளைகளை இவரால பார்த்துக்க முடியாது. இவர் எப்படி சார் ரியல் ஹீரோவா இருக்க முடியும்? யாருடைய கஷ்ட நஷ்டத்திலாவது இது வரைக்கும் பங்கெடுத்திருக்கிறாரா? உதயநிதி ஸ்டாலின் எத்தனை கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுத்திருக்கிறார் மக்களோடு? அனிதாவினுடைய மரணத்தை பார்த்து கலங்கிய ஒரே மனம் அவருடைய மனமாகத்தான் அன்றைக்கு இருந்தது. அதன் பிறகுதான் எல்லாரும் கலங்கினாங்க. துவக்கத்தில் யாருடைய அந்த மனப்போராட்டம்?
நான் வரப்போறேன் அரியலூருக்குன்னு சொல்லி அண்ணன் சிவசங்கர் மாவட்ட செயலாளருக்கு போன் பண்ணி சொல்லிட்டு அவர் போறாருன்னா அன்னைக்கு அவருக்கு என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருந்தது? ஆனா அனிதா என்கிற சகோதரி உயிரை மாய்த்து கொண்டாலே நீட்டுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு அறச்சிற்றம் அவருக்குள்ள எப்போதும் இருந்துகிட்டே இருந்துச்சு இல்ல. அனிதா குறித்து பேசுகிற போதெல்லாம் தழுத்தலுக்கிறார்ல. இப்படி உண்மையிலேயே உள்ளார்ந்த அன்பு விஜயிடத்துல இருக்கா எங்காவது? கிடையவே கிடையாது. அப்ப யார் ரியல் ஹீரோன்றது மக்களுக்கு தெரியாதா? யார் மக்களோடு இருக்கிறாங்கன்னு தெரியாதா? ஒண்ணு வேணாம், நாளைக்கு காலையில இறக்குவோம் உதயநிதி ஸ்டாலினை ரோட்ல, விஜயும் ரோட்ல இறக்குவோம். விஜயோடு மக்கள் இயல்பாக இருக்க முடியுதா? விஜயால் மக்களோடு இயல்பாக இருக்க முடியுதான்னு பாத்துருவோம். உதயநிதி ஸ்டாலின் எல்லாரோடும் உட்கார்ந்து சாப்பிடுவார். எல்லாருக்கும் போன் பண்ணி பேசு. எனக்கு திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணாரு, ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய நேர்காணல், நம்ம அழுத்தமா வைக்கிறீங்க, விடமாட்டீங்க போல் இருக்க அப்படின்னாரு. இந்த அணுகுமுறை அவரிடத்துல இருக்கிற காரணத்தால் தானே எங்கோ ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்கிற அவரை, எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற நான் ஏதோ ஒரு நேசத்துக்குரியவராக பார்க்கிறதுக்கான காரணம் என்ன? அவர் என் மீது காட்டுகிற அன்புதான். ரொம்ப வியப்பாக இருக்கும் சார் சில செய்திகளை சொன்னா. நான் ரியல் ஹீரோன்னு சொன்னதுக்காக நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஐடெஃபினுடைய நிகழ்ச்சி சார், அந்த உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய பொறியாளர் சங்கத்தினுடைய நிகழ்ச்சி நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல நடக்குது. 6வது வரிசையில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். என்னை 2 முறை தான் அவர் பார்த்திருக்கிறார். என்னுடைய நேர்காணல்களை அவ்வப்போது பார்ப்பதாக தகவல்கள் சொல்வார்கள், எனக்கு அது தெரியாது. அங்கிருந்து பார்த்தவாறு என்னை பார்த்து எப்போது வந்தீர்கள் என்று செய்கை காட்டினார். நான் இன்று காலை தான் வந்தேன் என்று சொன்னேன். நல்லா இருக்கீங்களா? அப்படியே ஸ்டேஜில் இருந்தே கண்களாலேயே பேசுகிறார். அங்க இருப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரே வியப்பு. என்னுடைய பக்கத்தில் அமர்ந்திருந்த நண்பர் சரவணன் கேட்டார், உங்ககிட்டயா பேசுறாரு டிசிஎம்? ஆமா, என்கிட்ட தான் பேசுறாருன்னு. முடித்து விட்டு வெளியில் வருகிற போது நான் போய் ஒரு வணக்கம் சொன்னேன். அன்பில் மகேஷ் என்னை அறிமுகப்படுத்தினார். வல்லம், என்ன அவரை சொல்றீங்க, வல்லம் பஷீரை தெரியாதான்னு. இந்த அப்ரோச் விஜய் கிட்ட இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. எங்கோ ஒரு மூலையில் ஒரு ஊடகத்தில் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சாதாரணமானவனை, ஒரு சாமானியனை உதயநிதி ஸ்டாலினால் அடையாளம் காண முடிகிறது. ஆனால் விஜயால் அடையாளம் காண முடியுமான்னு கேட்டா தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிறவர்களை கூட அடையாளம் காண முடியாது விஜய். நான் விளையாட்டுக்கு சொல்ல சார், தன்னுடைய அமைச்சர் ஒருவரை விஜயினுடைய வீட்டுக்கு அனுப்புங்க, எந்த விவரமும் விஜய் கிட்ட சொல்லாதீங்க, அவர் யாருன்னு விஜய் கேட்பார். இதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய மனநிலை. எனவே உண்மையான ஹீரோ என்பவர் உதயநிதி ஸ்டாலின் தான். விஜய் உண்மையான வில்லன், உண்மையான ஹீரோ அல்ல. இந்த சூழல்ல பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.